டியூஸ்டே மார்னிங் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தை என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. அம்மா வந்திருந்தாங்க. அம்மா கிட்ட குட்டி பேபி விட்டுட்டு அன்றைக்கி தான் நாங்கள் மாடு வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு பார்க்கலான்னு சொல்லி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேங்க. வாங்கிட்டு வந்த அன்றைக்கே பேர் சூட்டு வேலை எல்லாம் முடிஞ்சுது. குட்டி பேபிக்கு தான் இன்னும் பேர் வைக்கல, பட்டு வாங்கிட்டு வந்த அன்றைக்கே இவருக்கு பேரும் வச்சாச்சு. இவங்களோட பேர் பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் அப்படியே பழக்கினோம்னா பழகிக்குவாங்க. ஏன்னா புதுசு இல்லை, ஸோ அதனால் கொஞ்சமாக பயந்துக்குவாங்க. ஸோ வச்சுட்டு அப்படியே கிட்ட நின்று நீவி கொடுத்துட்ருந்தேன். இப்போவெல்லாம் நான் பக்கத்தில் போகிறது இல்லைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டும் கூட போயிட்டு இருந்தேன், பட் இப்போ போனாலே பயந்து தெரித்து ஓடிடுவாங்க போல். அப்படியே ஒரு வாரம் 2 வாரம் பழக்கினோம்னா பழகிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணி வச்சுட்டு மேவும் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிற வேலை, அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு மோஸ்ட்லி டேவே க்ளீனிங்காக தாங்க போகும். ஏதாவது ஒன்று அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று மாறிடுச்சுன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். முக்கியமாக இந்த டேபிளுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் நான் அடிக்கடிக்கு வைப்பேன், அவர் கலைச்சி போட்டுட்ருப்பார். எது கொண்டு வந்தாலும் அந்த டேபிள் மேலேயே போட்டுருவார். இதே வேலை தான். 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த டேபிள் க்ளீன் பண்ணிடுவேன். எடுத்த இடத்துல வைங்கன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க. சரி ஓகே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுத்து வச்சாகணும்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு எல்லாம் அங்கங்கே கிடஞ்சிங்க. எல்லாத்தையும் ஓர்ஸில் எடுத்து வச்சு கூட்டியும் முட்டாச்சு. இன்றைக்கி நான் வந்துட்டு குர்த்தி வியர் பண்ணியிருக்கேன் அதிசயமாக. இனிமேலாவது குர்த்தி போடலாம். குர்த்தி போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு பக்கம் ஆச்சுங்க. குர்த்தி போடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸும் லெகின்ஸும் வாங்கியிருந்தேங்க. இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஐஷு பொட்டிக்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். மார்க்கெட்டில் 500 to 600க்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸை நம்ப முடியாத அளவுக்கு ஜஸ்ட் 130 rupeesக்கு ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா, ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணி டபுள் ப்ராஃபிட்டில் நீங்கள் சேல் பண்ணலாங்க. ஸோ உங்களுடைய பேஜ் ட்ராக் பண்ணுற மினிமம் ஒரு 30 பேண்ட்ஸ் எடுத்தாவே போதும். கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல சான்ஸாக இருக்கும். பேஜ் ட்ராக் பண்ணுற நம்பரும் ஸ்க்ரீனில் பண்ணுற தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பேண்ட்டோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ப்ரீத்தபுளாக இருந்துச்சுங்க.